AAA College of Engineering and Technology, Sivagasi, Counseling Code 4680. Indicus Photo, Durable Exterior Paint with Duro Color Technology. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இன்னைக்கு வடபழனி திருக்கோவில்ல இருக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஆதிபராசக்தியுடைய நவராத்திரி கொலு கொண்டாட்டம் வடபழனி திருக்கோவில்ல என்ன மாதிரி சிறப்பா நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏன் ஆன்மீக கொண்டாட்டங்கள் முக்கியம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு நம்மளோட சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் தெரியாமல் இருக்குது. காலை மாலை இருவேளையும் ஹோமம் செய்விக்கப்படுகிறது. அம்பாளுக்கு ஹோமம் செய்வித்து அந்த ரக்ஷை சாத்தம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். சுமார் ஒரு 2500-3000 சிலைகள் கிட்ட இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வச்சிருந்ததே ஒரு 2000க்கு மேலே. அதுக்கப்புறம் சிலைகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால எண்ணிக்கைன்றது அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியல. பழமையான வரலாறு தெரிஞ்சுக்கணும், சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. பட் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான கதைகள் நம்மளுக்கு தெரிய வரும். வணக்கம். இன்னைக்கு வடபழனி திருக்கோவில்ல இருக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஆதிபராசக்தியுடைய நவராத்திரி கொலு கொண்டாட்டம் வடபழனி திருக்கோவில்ல என்ன மாதிரி சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மா, இப்போ இங்கே நவராத்திரி கொண்டாட்டம் கொலுவெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த உணர்வு எப்படி இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் இது. இங்கே பிரமிட் வடிவத்தில் நிறைய பொம்மைகள் வச்சு, ஆயிரக்கணக்கான பொம்மைகள், அது கணக்கே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பொம்மைகளை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இதை பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு ஊருக்கும் போய் பார்க்க முடியாத கடவுளெல்லாம் இங்கே வச்சு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில், அந்த மூலஸ்தானம், இது அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியாத விஷயங்களை இங்கே கொலுவாக வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க வடபழனி கோயிலில். அது ஒரு பெரிய முயற்சியாக நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் ஏன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு புராண கதைகள் எல்லாம் தெரிஞ்சாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு தெரியல. குழந்தைங்களை கூட்டிகிட்டு காட்டும்போது அவங்களுக்கு புராண ரீதியாகவும் நிறைய விஷயம் தெரியும். இன்னொன்று, கடவுள் பக்தியும் குழந்தைங்களுக்கு அதிகரிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அம்மா, இப்போ இந்த ஒட்டுமொத்த அந்த சக்தி கொலு பார்த்துருக்கீங்க. இதில் சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேங்க. ஒரு ஊர்லேயும் இருக்கிற மூலவரை இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் ஒரு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போக முடியாமல், ஸ்கூல் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போக முடியாதவங்க சாயந்தர நேரத்தில் இங்கே கூட்டிகிட்டு கொலுவை காமிச்சாலே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக கொண்டாட்டத்தில் வடபழனி எப்படி இருக்குது ஒட்டுமொத்தமாக? வடபழனி எப்பவும் வடபழனி கொண்டாட்டமாக தாங்க இருக்கும். இன்னும் கொலு இன்னும் சிறப்பு அம்சமாக இருக்குது. இங்கே வடபழனி கோவிலில் இந்த மாதிரி கொலு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இது வருஷம் வைப்பாங்க இங்கே. முக்கியமாக நிறைய பழமையான அந்த நிகழ்வுகள்லாம் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் பாருங்கள், குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கொலுவோட சிறப்பம்சமாக என்ன நினைக்கிறீங்க? சிறப்பு அம்சம்னா நிறைய புராண கதைகள்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. கொலு பொம்மைகளாக வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது குழந்தைங்களும் பார்த்து அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த கொலு ரொம்பவே பிடிச்சமான ஒன்றா இருக்கும். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஆன்மீக கொண்டாட்டங்கள்லாம் ஏன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டத்தில் ஏன் ஆன்மீக கொண்டாட்டங்கள் முக்கியம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு நம்மளோட சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் அதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கணும். ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. வடபழனி எப்படி இருக்குது? வடபழனி சொல்லவா வேணும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது. உண்மையிலே 2 கண் பத்தலன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. முருகரும் சரி, இங்கே கொலு வச்சுருக்கிறதும் சரி, எல்லாமே ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. எங்களோட ஆர்கனைஸும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் இருக்காங்க. அவங்கள பற்றி
மீனாட்சி அம்மன் வந்து ரொம்பவே விசேஷமாக இன்னைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து வச்சதுல பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க. அம்மா, இங்கே வடபழனியில் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் வந்திருக்கீங்க, எப்படி இந்த உணர்வு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நவராத்திரி கொலு வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. நவராத்திரிக்காக வடபழனி கோயிலில் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்குற ஒரு திருப்தி நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ இது எல்லாராலையும் எல்லார் வீட்லேயும் எல்லாராலையும் கொலு வச்சுட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இங்கே இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாரும் வந்து கண்டிப்பாக கொலுவை பார்க்கணும். கொலுன்றது ஒரு முக்கியமான ஒரு விழா தான். நம்மளோட எல்லா பண்டிகைகளிலுமே வந்து கொலு வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுற விழா தான். அது வந்து நம்மளோட மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் அடுத்தடுத்து இதை வந்து யாரும் விடாமல் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. இந்த பொம்மைகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், நம்மளும் இந்த மாதிரி கொலு வைக்கணும் அப்படின்ற போது ஒரு பொம்மைக்கு பின்னாடி இருக்க அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறோம்டான ஆர்வம் வரும் குழந்தைங்களுக்கும். அதனால வந்து நிறைய புராண கதைகளை அவங்கள மறக்காமல் இருப்பாங்க. இங்கே இருக்கிற அந்த மகாபாரதம், அந்த திரௌபதியோட இதை பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து தெரியுது திரௌபதி என்ன நடந்துச்சு அதுன்றதை கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மைகளை வச்சு பொம்மைகள் நம்ம நினைக்குமே தவிர ஒரு பொம்மைகளும் வந்து ஒரு கடவுளாக தான் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அம்சமாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சக்தி கொலுடைய சிறப்பு அம்சமாக எதை பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த கொலுவில்? சக்தி கடவுள்னாவே சக்தி தான். சக்தி கொலு வந்து அம்மன், நம்ம மீனாட்சி அம்மன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சக்தி கொலு நல்லா இருக்குது. அதான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கொலு கொண்டாட்டம். வடபழனி கோயிலே ஜெகஜோதியாக இருக்குது. மரம் கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் மரக்கன்றுகள்லாம் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருமே குழந்தையாயிட்டோம். கொலு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சக்தி கொலு பார்த்தீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வருஷம் பார்ப்போம். கோயில் பேக் சைடில் தான் எங்கள் வீடு. நாங்கள் வருஷம் வருவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கொலு பார்த்தீங்களே, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. கையில மரக்கண்டெல்லாம் வச்சுங்க, யார் கொடுத்தா? எங்க மேம் கொடுத்தாங்க. உங்க மேம் கொடுத்தாங்களா? இங்க இருக்க கொலுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கொலு பொம்மை எதுவுமே பிடிக்கலையா உனக்கு? ஏன்? எனக்கு எதுவும் பிடிக்காது. மரக்கண்டை என்ன பண்ண போறீங்க? வீட்ல வெட்டி போய் வச்சிருக்கோம். என் பேர் லட்சுமி. கொலு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இவங்க என்னோட ஃப்ரெண்டு சிவகாமி அக்கா. வருஷம் கொலு பார்க்கறதுக்காக வருவோம். இந்த வருஷம் வருஷம் வந்து பிரம்மாண்டம் கூட்டிகிட்டே தான் போகுது. எந்த வருஷமே வந்து பிரம்மாண்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நார்மலாகவே வந்து சக்தி கொலுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்போதுமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டம். டெக்கரேஷன்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து கிருஷ்ணலீலையை வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அந்த கிருஷ்ணலீலையை வச்சது கிடையாது. பார்க்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுற ஒரே பண்டிகை வந்து நவராத்திரி தான். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் வந்து இந்த 9 நாள் நவராத்திரி. ஆண்களுக்கு ஒரு நவராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் ஒரு கலர் போட்டு எல்லாருமே ஒரே மாதிரி பேசி சாரி கட்டி சுண்டல் சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கொண்டாட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்கு? கொண்டாட்டத்தின் நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய வந்து பழமையான வரலாறு தெரிஞ்சுக்கணும், சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான கதைகள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். எதனால் இந்த கதைகள் நடக்குது, புராணங்களோட உண்மை என்ன. இப்போ கிருஷ்ணலீலை பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணலீலை நடந்துக்கான எல்லா இதுவுமே இருக்காங்க, சிலைகள் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணலீலை பற்றி தெரிய வரும். அதே மாதிரி பாக்யலிங்க சுவாமிகள் பற்றி ஸ்தல வரலாறு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலும் அதை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ரொம்ப பிரமாண்டம் கந்த புராணம். ஆனால் எத்தனை பேர் நின்று படிக்கிறாங்கன்னு தெரியல. கந்த புராணம் ஸ்டோரி ஃபுல்லாகவே இங்கே எழுதியிருக்காங்க. நம்மளால் அந்த ஃபுல் புக்கு படிக்க முடியாது, அது பெரிய புக்கு. ஆனால் இங்கே இருக்கிற கந்த புராணம் ரொம்ப சுருக்கி நம்மளுக்காக ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை படிச்சிங்கன்னா நல்ல பலன் பெறலாம். ஸோ கொலுவோட முக்கியமான நோக்கமே வந்து நம்மளுடைய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பக்தி வந்து வளரணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வடபழனி ஒட்டுமொத்தமாக இந்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இந்த உணர்வு? வடபழனி ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கலாட்டா டிவிலேருந்து பேசுகிறீங்க. நாங்களும் அதே மாதிரி கலாட்டாவாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோம். இந்த விழாக்கள், இந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேலேருந்து வானத்துலேருந்து கீழே குதிக்கணும் போல இருக்குது, மேலேயும் கீழேயும். ஆனால் எங்களால் குதிக்க முடியாது, அதனால் நின்று பார்த்துட்டு இருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகராம், வடபழனி ஆண்டவனுக்கு ஹரோகராம். நான் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் செல்வம் குருக்கள் பேசுகிறேன். இத்திருக்கோயிலில் கொலுவானது மிகவும் விமர்சையாக அமைக்கப்பட்டிருக்கு.
எங்கள் நிர்வாகத்தின் சார்பிலும் தக்கார் சார்பிலும் இந்த கொலு ரொம்ப விமர்சையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமாக இந்த மாதிரி விமர்சையாக பண்ணுறாங்க. நல்ல ஏற்பாடுகள், நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வினாடி வினா நடத்துகிறாங்க. ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்த உடனே அவங்களுக்கு அந்த இடத்துலயே பரிசு கிடைக்கும். அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் தரோம். மரக்கன்றுகள் எதுக்கு தரோம்னா, நமக்கு வந்து காற்று எப்படியோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு தண்ணியும் முக்கியம். அதை உணர்த்தும் வகையில் எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு விளக்கத்தோட சொல்லி அந்த மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களும் அதை ஆசையாக வாங்கி நாங்கள் வீட்டில் போய் இந்த மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசையாக வாங்கி அதை வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து இப்போ இந்த வருஷம் புதுமையாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மாதிரியே இங்கே சிலைகள் வடிக்கப்பட்டு இங்கே நிறைய கொண்டாந்து காட்சி பொருளை வச்சுருக்காங்க. அது முக்கிய தலங்கள்லேருந்து மதுரை மீனாட்சி, அதுக்கப்புறம் பஞ்சவடி ஆஞ்சநேயர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், இந்த மாதிரி பல முக்கிய தலங்கள்லேருந்து மூலவர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சிலைகள் வடிக்கப்பட்டு இங்கே காட்சியில் வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு மிக சிறப்பான ஒன்று. இங்கே மக்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. நிறைய ஜனங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஒரு நாளும் கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மக்கள் கொடுக்கக்கூடிய பொம்மைகளையும் இங்கே வாங்கி கொலுவில் வைக்கிறோம். அதனால மக்கள் வந்து அவங்க நிறைய பொம்மைகள் வாங்கிட்டு வந்து கொடுத்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்காங்க. நிர்வாகம் நல்ல சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்திலையும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து வடபழனி ஆண்டவருடைய அருளை பெற்று உய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நிர்வாகத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். எவ்வளவு சிலைகள் இருக்கும் சாமி? சுமார் ஒரு 2500-3000 சிலைகள் கிட்ட இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வச்சிருந்ததே ஒரு 2000க்கு மேலே. அதுக்கப்புறம் சிலைகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால எண்ணிக்கைன்றது அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு 2000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாளும் நம்ம 6 மணிக்கு விளக்கேற்றி நம்ம உபயதாரர்கள், அதுக்கப்புறம் முக்கிய பிரமுகர்களை வச்சு நம்ம குத்து விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நாளும் ஒரு விதமான அலங்காரம். நேற்று ராஜராஜேஸ்வரி, இன்று வந்து மீனாட்சி அம்மன் அலங்காரம். இது மாதிரி 9 நாளும் 9 விதமான அலங்காரங்கள், 9 விதமான பிரசாதங்கள் வழங்கப்படுது. ரொம்ப சிறப்பாகவும் அபிஷேகம், ஆராதனைகள், அப்புறம் ரெண்டு காலை மாலை இருவேளையும் ஹோமம் செய்விக்கப்படுகிறது. அம்பாளுக்கு ஹோமம் செய்வித்து அந்த ரக்ஷை சாத்தம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். ரொம்பவும் விமர்சையாக நடந்திருக்கு. எல்லா மக்களும் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வந்து அதை தரிசனம் பண்ணி வடபழனி ஆண்டவருடைய பேரருளை பெறுமாறு மிகவும்